வாழ்க்கையில நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை? எனக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்குது. அதுக்காக தான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும். என்ன ஆசைன்னா, நம்ப வாழ்க்கையில நம்ம எப்படியாச்சும் முன்னேறிடணும்டா, நம்ப வாழ்க்கையில நம்ம எப்படியாச்சும் சக்சஸ்ஃபுல் ஆயிடணும்டா, அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆசை நம்ம எல்லாத்துக்கு நடுவிலும் காமனா இருக்கும். இப்ப இந்த ஆசைய நிறைவேத்திக்கிறதுக்காக நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு நார்மலா நம்ம என்ன வே சூஸ் பண்ணுவோம். இதுக்கு 2 வே இருக்குது. ஃபர்ஸ்ட் வே நம்ம பெரும்பாலும் எல்லா மக்களும் எத சூஸ் பண்ணுவோம்னா, ஒரு நல்ல ஸ்கூல தேர்ந்தெடுத்து, நல்ல ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்து, நல்ல படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கப்புறம் நல்ல படிப்பு படிச்சதுக்கப்புறம், அந்த ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அடுத்தது நல்ல காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ஆயிரணும், வாங்கிரணும். பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டோம்னா, நல்ல நல்ல அதுல ஃபோக்கஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸ்கோர் பண்ணா நல்ல கம்பெனியோட ஆஃபர் நம்மளுக்கு வரும். பிளேஸ்மெண்ட் நல்ல கம்பெனிக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை செட்டிலு. கை நிறைய சம்பளம், வாழ்க்கை செட்டில்னு நினைச்சிட்டு, இந்த பாத்த சூஸ் பண்ணி, இதுல தான் மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாருமே டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா, இந்த பாத்த சூஸ் பண்ணி போனவங்க எல்லாருமே வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆகிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. அப்படின்னா என்னடா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பொறுமையா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி தான் நம்ம டீடைலா பேச போறோம். சரி, வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆனவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தீருபாய் அம்பானியை எடுத்துக்குவோம். அம்பானி வந்து இந்த ரிலையன்ஸ் ரீடர் லிமிடெடோட ஓனர், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட ஓனர். அவர் என்ன பண்ணாரு? சரி, அம்பானியை விட்டுருங்க. ஜெஃப் பெசோஸ் இந்த அமேசானோட ஓனர், அவர் என்ன பண்ணாரு? சரி, ஜெஃப் பெசோஸையும் விட்டுருங்க. மார்க் ஜுக்கர்பர்க் ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? இவர் என்ன பண்ணார்? மார்க் ஜுக்கர்பர்க் என்ன பண்ணாரு? இவங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணாங்க. அப்பனா என்னடா எல்லாத்தையும் பிசினஸ் பண்ண சொல்றியான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டக்குன்னு முடிவுக்கு வராதீங்க, பொறுமையா கேளுங்க. இவங்க எல்லாரும் பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப்ல இருந்து வெளியில வந்தாங்க. என்ன ட்ராப்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, பார்த்து ஒரு வே. இப்போ நல்ல எஜுகேஷன் எடுக்கணும், நல்ல எஜுகேஷனுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு நம்ம தேடி போகணும்னு சொல்றேன்ல. இந்த எஜுகேஷன் சிஸ்டமே ஒரு ட்ராப். இந்த சிஸ்டமை தெரிஞ்சுக்கிட்டது தான், இந்த சிஸ்டம் வந்து ஒரு ட்ராப்னு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பல பேர் இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. பிசினஸ் பண்றவங்க மட்டும் நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க நான் சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விராட் கோலி எடுத்துக்கலாம், இல்ல ரொனால்டோவை எடுத்துக்கலாம். இவங்கலாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், இவங்களும் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. இவங்கலாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? இந்த சிஸ்டம் வந்து ஒரு ட்ராப். அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் இப்போ வாழ்க்கையில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி தாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை மிஸ்ட்ரியான வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம சேனல் வந்து கரண்ட் அஃபேர் பற்றி நிறையா பேசுவோம். அந்த மாதிரி கரண்ட் அஃபேர் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம ஒரு கண்டென்ட்டாக எவ்ரிடே ஒன் டே கூட மிஸ் பண்ணாமல் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். என்னடா அப்படின்னா, எல்லாத்தையும் படிக்க வேணாம்னு சொல்றியா? யாரையும் வேலைக்கு போக வேணாம்னு சொல்றியா? இல்ல எல்லாத்தையும் பிசினஸ் தான் பண்ண சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நான் யாரையும் படிக்காதீங்கன்னு சொல்ல வரல, நான் யாரையும் வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்ல வரல, நான் எல்லாத்தையும் பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. நான் ஜஸ்ட் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ட்ராப்பு. அந்த ட்ராப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க கரெக்டான முறையில படிச்சு கரெக்டான வேலைகள் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் தான் இந்த வீடியோலாம் சொல்ல வந்திருக்கேன். அப்படின்னா நீ என்னடா சக்சஸ்ஃபுல் ஆயிட்டீங்கன்னு கேட்பீங்க. நான் சக்சஸ்ஃபுல் ஆகலை, நானும் உங்களை மாதிரி போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இந்த ட்ராப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த ட்ராப், இது ஒரு ட்ராப்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சரி, எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ட்ராப். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி வந்துச்சுன்னு, எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 1806 நெப்போலியன் படைக்கும் பிரஷியன் படைக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் வந்து பிரஷியன் படை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான படை. அவங்களோட சோல்ஜராக இருக்கட்டும், ஆர்மி ஃபோர்ஸாக இருக்கட்டும், அந்த போர் வீரர்களாக இருக்கட்டும், அவங்க தான் ஒரு ஸ்ட்ராங்கான டீமு. ஆனால் நெப்போலியன் டீம் வந்து ரொம்ப வீக்கான டீமு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட அந்த போர் வீரர்களாக எண்ணிக்கை இருக்கும்ல, அவங்க வந்து பிரஷியனோட நெப்போலியன் படை வந்து எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இவங்க தான் நம்ம மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இவங்க 2 பேத்துக்கு போர் நடக்கிறதா கண்டிப்பாக பிரஷியன் தாண்டா ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே நடந்தது ரிவர்ஸ். பிரஷியன் தோச்சிருச்சு. அந்த போரில் வந்து பிரஷியன் தோத்துருது, இந்த நெப்போலியன் படம் வந்து ஜெயிச்சிருது. அதனால இந்த பிரஷியனுக்கு வந்து ஏகப்பட்ட லாஸ். பல இடத்த வந்து இவங்க எழுதியே கொடுக்குறாங்க. அவங்க நாட்டில் இருக்கிற பல பகுதியை வந்து இவங்க எழுதியே கொடுக்குறாங்க. யாருக்கு? நெப்போலியனுக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, இப்போ நம்மளுக்கும் ஒரு கேள்வி. என்னடா நீ வந்து சொன்ன
இந்த பிரஷியன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்னு சொன்னீங்க. எப்படிடா இவங்க ஜெயிச்சாங்க? எப்படி இவங்க தோத்தாங்க? சாரி, எப்படிடா இவங்க தோத்தாங்க? நீங்க கேள்வி கேட்பீங்க. அந்த மாரி தான் அந்த படைக்கும் அந்த கேள்வி வந்திருக்குது. அந்த தளபதியா இருக்கட்டும், அந்த ராஜாவா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் இந்த கேள்வி வந்திருக்குது. எப்படி நம்ம தோத்தோம்? என்ன காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கங்க. அந்த ரிசர்ச்ல என்ன தெரிய வருதுன்னா, நெப்போலியன் பட ஆளுங்க எண்ணிக்கையில கம்மியா இருந்தா கூட, அவங்க நெப்போலியன் தளபதியா இருக்கட்டும், அவங்க ராஜா என்ன சொல்றாரோ, அத மட்டும் தான் கண்மூடித்தனமா அவங்க சொல்றத மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கமாண்ட் சொல்றாங்களோ, அத மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்ப இடத்துல வந்து போர் தளத்துல வந்து பல சண்டைகள்லாம் நடக்கும். பல பிரச்சனை நடக்கும்ல. இப்போ ஒரு பகுதியில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, அந்த பகுதிய வந்து எப்படி இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ணணும்னு அவங்க ஓனா சிந்திக்கல. அவங்க ஓனா திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணல. இவங்க ராஜாவும், இவங்க தளபதி என்ன கமாண்ட் குடுத்துருக்காங்களோ, அத மட்டும் தான் கண் மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அப்படியே சைமல்டேனியஸ்லா பேரலலா இந்த பக்கம் வந்தீங்கன்னா, பிரஷியன் அந்த படை வீரர்கள்ட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க இந்த ராஜா கிட்ட இருந்து என்ன கமாண்ட் வருதோ, அத மட்டும் ஃபாலோ பண்ணாம எக்ஸ்ட்ராவா இவங்களும் பல வேலைகள செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களா டிசிஷன் எடுக்கிறது, இவங்களா என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ, அந்த போர் இடத்துல, போர் களத்துல என்ன செய்ய முடியுமோ, அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வேலைகள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால தான் இந்த அ இந்த போர வந்து இந்த பிரஷியன் ஆளுங்க வந்து தோத்து போயிடுறாங்க. இந்த பிரஷியன் டீம் வந்து தோத்து போயிருது. அத வந்து இந்த ஆளுங்க கண்டுபிடிக்கிறாங்க. ராஜா, தளபதி எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரது? எப்படி நம்ம புரிய வைக்கிறது? நம்ம கமாண்ட மட்டும் இவங்க கேட்கணும். கண்மூடித்தனமா நம்ம சொல் பேச்ச மட்டும் இவங்க கேட்கணும். அத மட்டும் செஞ்சு நம்ம வந்து அந்த போர் களத்துல வந்து போர வந்து வெற்றி பெறணும். இத நம்ம எப்படி கொண்டு வரது? எப்படி இதுக்கு ஒரு சிஸ்டத்த கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இவங்க பல பேர் யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் இவங்க பிரஷியன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம கொண்டு வராங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா, இத வந்து மேண்டேட்டரி இவங்க இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து 5 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷம் கம்பல்சரி இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இதுல வந்து படிச்சுட்டு தான் இவங்க இருக்கணும். எல்லாருமே படிக்கணும். எல்லாருமே பிறந்த குழந்தைங்க எல்லாமே இதுல வந்து படிக்கணும். சோ இந்த சிஸ்டம் வந்து இந்த லாவ வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சிஸ்டம் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க தெரியுமா? இவங்க வந்து இந்த சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் இந்த சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்ல நாட்டு நடப்பா இருக்கட்டும், இதெல்லாம் கத்துக் குடுக்குறாங்க. அது கூட இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குன்னா, இவங்களோட சீனியரா இருக்கட்டும், இவங்களோட ராஜாக்களா இருக்கட்டும், அவங்க குடுக்கக்கூடிய ஆர்டர கண்மூடித்தனமா எந்த ஒரு கேள்வி கேட்காமயும் டிசிப்ளினா ஆர்டரை ஒபே பண்ற விதமா தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதுதான் இவங்களோட இன்டென்ஷனாவும் இருக்குது. இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க நாட்டுக்கு வேற நாட்டுக்குள்ள நிறைய போர்கள் நடக்குது. 1830ல இருந்து 1871 வரைக்கும் 1813 அதுக்கப்புறம் 1817 அந்த பீரியட்ல வந்து நிறைய போர்கள் நடக்குது. இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய போர்களும் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இவங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குது. இவங்களும் இதுதான் சொல்றாங்க. இதனால தான் நாங்க வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் இதை வந்து கன்சிடர் பண்றாங்க. ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டைம்ல இந்த பிரஷியன் போர்லாம் நடக்கிற டைம்ல உலகத்துல இன்னொரு ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்குது. என்ன ரெவல்யூஷன் கேட்டீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் 1760ல இருந்து 1840 வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரீஸ் ரெவல்யூஷன் வந்து நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, மிஷினரிஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஏதாச்சும் ஒரு பொருளை தயாரிக்கணும்னா நம்ம கையால தயாரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஹேண்ட்மேட் பொருட்கள், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் நிறைய இருந்துச்சு. கிராஃப்டட் ப்ராடக்ட். இந்த மிஷினரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த பேக் தைக்கிறதா இருக்கட்டும், கூட பின்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பாட்டில் தயாரிக்கிறதா, கண்ணாடி தயாரிக்கிறதா, இது எல்லாத்தையும் மிஷினுங்க வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே உலக நாடுகள் எல்லாமே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. 1740ல இருந்து 1840, 1760ல இருந்து 1840 அந்த டைம்ல. சோ இந்த பீரியட் தான் 1876 இருந்துச்சுல, அந்த பீரியட்ல தான் இதுவும் வருது. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனும் வர ஆரம்பிக்குது. இப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதிகரிக்க இந்த மிஷினரிஸ்லாம் நிறைய வர இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய வர அந்த இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், அந்த மிஷினரியா இருக்கட்டும், அதை ஆப்ரேட் பண்றதுக்கு மேன் பவரும் நிறைய தேவைப்பட்டுச்சு. இப்ப நம்ம மக்களா இருக்கட்டும், எல்லாருமே உலகத்துல உள்ள எல்லா மக்களா இருக்கட்டும், அவங்களாம் 2 பேரும் 3 பேரும் ஓன் பிசினஸ் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் யாரும் நிறைய இடத்துக்கு வேலைக்கு போய் பழக்கம் இல்லை. வேலைக்கு வரதா இருந்தா சின்ன சின்ன கூலி வேலைக்கு அது வந்துட்டு போயிருவாங்க. ஆனா முழுக்க நிறைய பேர் எல்லாருமே ஓன் பிசினஸ் தான். சின்ன பிசினஸா இருக்கட்டும், ஓன் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் யாரும் வேலைக்கு போனதா இல்ல. ஆனா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இங்க வேலை ஆட்கள் தேவையில்ல, மேன் பவர் தேவையில்ல. இந்த மேன் பவரை எப்படியாச்சும் கிளியர் பண்ணி இந்த மேன் பவர் இஷ்யூஸ் வந்து ரிசோர்ஸ் வந்து எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும், சொல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த பெரிய இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ்லாம் இந்த சிஸ்டமா பாக்குறாங்க. இந்த பிரஷியன் எஜுகேஷன் சிஸ்டமா பாக்குறாங்க. இதை பத்தி உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சோடனே இந்த சிஸ்டமை நம்ம இங்க கொண்டு வருவோம். இந்த சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு வேலை ஆட்கள் நிறைய வருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பிசினஸ் எல்லாம் ஸ்கேல் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க தந்திரமா இந்த 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 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கும்போது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லா உலக நாடுகளும் கொண்டு வராங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் உலகத்துல எல்லாருமே கொண்டு வரது மூலியமா இவங்க என்ன விஷயத்தை கொண்டு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிசினஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். நஷ்டமாச்சுன்னா அந்த பிசினஸ்ல உங்களுக்கு ரொம்ப அடி விழும். அதுக்கப்புறம் நீங்க அந்த கேபிட்டலா இருக்கட்டும், இப்போ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இவங்க இதை பாயிண்ட் பண்ணி இதுல உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, இதுக்கு நாங்க என்ன பண்றோம்னா எங்க மிஷினரிஸ் நிறைய இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு, நாங்க உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறோம், நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை நாங்க வேலை சம்பளமா கொடுத்துறோம், நீங்க எங்க கிட்ட வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இந்த வேலைக்கு போற சிஸ்டத்தையும் இந்த இண்டஸ்ட்ரி ஃபேக்டரிக்கு வேலைக்கு போற சிஸ்டத்தையும் கொண்டு வராங்க. இது மூலமா இவங்க மேல் இடத்துல நிறைய காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா லேபராகவே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. மாசமான சம்பளம் மணி அடிச்சா சம்பளம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம மக்கள் எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைம்ல தான் இந்த பிரிட்டிஷ் ஆளுங்க இந்தியாவுக்குள்ள கால் எடுத்து வச்சாங்க. இந்தியாவுக்குள்ள கால் எடுத்து வச்சு நம்மள எல்லாத்தையும் ஆக்கிபை பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்தியாவை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் அடிமையா அவங்களுக்கு மாறிட்டோம், இவங்களும் அடிமைப்படுத்திட்டாங்க. அந்த டைம்ல இந்த பிரிட்டிஷ் ஆளுங்க ஒரு புது ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க, புது லா ஒன்று பாஸ் பண்றாங்க இந்தியாவுக்குள்ள. இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க 1835ல. இந்த ஆக்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டா, நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட வேலை பார்க்கலாம். நாங்க பாருங்க ஆபீஸ்ல இருக்கிறோம், நாங்க கோட் ஷூட்லாம் போட்டிருக்கிறோம், நீங்க மாதிரி நீங்க எங்க கிட்ட வேலை பார்க்கலாம், நீங்க அடிமையா இருக்கணும்னு தேவையில்லை. இந்த கொத்து அடிமைலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. பல பேர் லேபர் ஒர்க்கு தான் அந்த டைம்ல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, நீங்க மாசம் சம்பளத்துக்கு எங்கள்கிட்ட வேலை பார்க்கலாம், அதுவும் இங்கிலீஷ் ஆளுங்கள்ட்ட நீங்க வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை, ஒரு பிரெயின் வாஷிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மக்கள் எல்லாருமே பல பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பல பேர் போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தாங்க. இந்த படிப்பறிவு இருக்கிறவங்க, நம்ம மகாத்மா காந்தியா இருக்கட்டும், அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இது சிஸ்டம், இந்த சிஸ்டம் ஒரு மோசமான ஒரு ட்ராப்பை கொண்டு போறானுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்கன்னா பல பேர் போராடி நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா புரியாத மக்கள், ஏழ்மையான இருக்க மக்கள், அறியாத மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம குடும்பத்துல நம்ம சேஃபா இருந்தா போதும், நம்ம இவங்களுக்கு வேலை பார்த்து பொழைச்சுக்கிட்டா போதும், அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம வாழ்ந்தா போதும், நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த படிப்பை, இவங்க இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த ஆக்ட்ல படிக்க ஆரம்பிச்சாங்க. படிச்சு இந்த மாதிரி கிளர்க் வேலையும், இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையும், இந்த மாதிரி இவங்களுக்கு அடியில் இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்மளையும் பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களும் அடிமைப்படுத்தி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவனுங்க வெளியில போயிடுறாங்க. நம்ம மகாத்மா காந்திஜி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துறாரு. இவனுங்க வெளியில போனாலும் கூட அவனுங்க கொண்டு வந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் அப்படிதான் இருக்குது. அந்த காலத்துல நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சு, வாயை கட்டியோ படிக்க வச்சு எப்படியாச்சும் ஒரு கிளர்க்காவோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்குறதுக்காக நம்மள படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த காலத்துல இந்த சிச்சுவேஷன்ல கரண்ட் எரால நம்ம பேரண்ட்ஸ் அதே மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. ஆனா இப்போ பிரிட்டிஷ் ஆளுங்க இல்ல, வேற கார்பரேட் கம்பெனிக்கு நம்மள எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம குத்த சொல்ல முடியாது, அவங்க நம்ம நல்லதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே டைம்ல நம்மளோட எஜுகேஷனையும் நம்ம குத்த சொல்ல முடியாது. ஆனா அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம குத்த சொல்லலாம். அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ட்ராப்னு நம்ம சொல்லலாம். ஏன் நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பெரும்பாலும் இப்போ உடனே இப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஒரு புள்ள பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீ டாக்டர் இன்ஜினியர் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான காலேஜோ பெஸ்ட்டான ஸ்கூலோ ஃபர்ஸ்ட் பிடிச்சி சேர்த்து விடுவாங்க. அவங்க கிட்ட பணம் இல்லாட்டியும் கடனை உடனே வாங்கி இஎம்ஐல போட்டு அந்த ஸ்கூலையும் காலேஜில் பிடிச்சி சேர்த்து விடுவாங்க. இப்போ நம்ம இன்டென்ஷன் எல்லாம் என்ன இருக்கும், அந்த 9 to 5 9 to 6 9 to 3 ஃபுல்லா படிப்பு எப்படியாச்சும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல கம்பெனிக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு போகணும். அப்படிதான் நம்ம முழுக்க நம்ம மைண்டும் ட்ரெயின் ஆயிருக்கும். அவங்களும் அப்படிதான் ட்ரெயின் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எல்லாருமே அதுதான் சொல்லி கொடுப்பாங்க. நல்லா படி, அப்பதான் நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ நம்மளும் இதே மாதிரி தான் ட்ரெயின் ஆயிருப்போம். இப்போ 16-17 வருஷம் அந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட அந்த கிரியேட்டிவிட்டி இருக்குமா, ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு கிரியேட்டிவிட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர்த்திட்ட இந்த கிரியேட்டிவிட்டி இருக்கிறது இல்லை. கிரியேட்டிவிட்டி இருந்தவங்க தான் வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருக்கிறாங்க. கிரியேட்டிவிட்டி இல்லாதவங்க, இதை ட்ராப்னு தெரியாதவங்க என்ன பண்றாங்கன்னா, திருப்பி இன்னொரு ட்ராப்புக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அதுதான் அந்த 9 to 5 ஜாப். ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு போய் பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு போயிடுறது, அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு போராடிக்கிட்டு அதுலேயே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறது. இதனால பல பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது இல்லை. இப்போ இதை ட்ராப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க, இதை ஒரு ட்ராப்புன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம விராட் கோலியை சொல்லலாம், இல்லையா ரொனால்டோவை சொல்லலாம், இல்லைன்னா நம்ம தீருபாய் அம்பானியை சொல்லலாம், இல்லை ஜெஃப் பேசஸை சொல்லலாம், இல்லை இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே. இதை கண்டுபிடிச்ச ஓனர் மார்க் ஜுகர்பர்க் அவரை சொல்லலாம். இவர் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க. அப்படின்னா என்னடா சுந்தர் பிச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்றியான்னு கேட்டிங்கன்னா, அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆயிருக்காரு. அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டாரு. வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் பிடிச்சிட்டாரு, அந்த பொசிஷனை பிடிச்சிட்டாரு. இவங்களாம் எப்படி பிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாருமே இந்த சிஸ்டத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த சிஸ்டம் வந்து ஒரு ட்ராப்புன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள என்ன பேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தேட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள பேஷனை அவங்க ஃபைன் பண்ணிவிட்டு அந்த பேஷனுக்காகவும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு 9 to 5 ஜாபுக்கு நம்ம போகிறோன்னா அன்னைக்கு அந்த நீடை, நம்ம ஃபேமிலி நீடையோ நம்மளோட ஃபேமிலி ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அந்த வேலைக்கு போகிறோம். அந்த வேலையில போய் நம்ம ஸ்ட்ரெக் ஆகாமல் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பேஷன் என்ன, நம்ம பேஷனுக்காக நம்ம எப்படி ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்டை அதுக்கு நம்ம ட்ரிகர் பண்ணி ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். என்னடா சொல்ற, அப்பனா நீ சக்சஸ்ஃபுல் ஆயிட்டியாடா, வாழ்க்கையில முன்னேறிட்டான்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆகல, நான் இன்னும் வாழ்க்கையில முன்னேறல. ஆனா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ட்ராப்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். தயவு செஞ்சு உங்களோட பேஷன் என்ன இருக்குதோ அந்த பேஷனுக்கு கொஞ்சமாச்சும் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. வேலை எல்லாத்துக்கும் தான் இருக்கும். 9 to 5 ஜாப் எல்லாமே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்குது, எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் இருக்குது. எல்லாருமே அவங்க கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, பணம் தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இனிஷியல் ஸ்டேஜ்னா, நம்ம கிட்ட இந்த மிடில் கிளாஸ் ஆளுகிட்ட பெரும்பாலும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இருக்காது, நம்மளால எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேலைக்கு தான் போய் ஆகணும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து காசு தான் தேவை அப்படின்னு நினைப்போம். ஆமாம், காசு தேவை, காசு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆனால் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு ஸ்கில்ஸ் தேவை. நம்ம வந்து கற்றுக்கணும், நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், நம்மளுக்கு அதில் ஒரு பேஷன் இருக்கணும். பேஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். பேஷனை ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளால சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. இப்போ வேண்டாவிரப்பா ஏதாச்சும் ஒரு வேலை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இவரை எடுத்துக்கலாம், சுந்தர் பிச்சை எடுத்துக்கலாம், கூகுளோட சிஇஓவை. அவர் வந்து வேண்டா வெறுப்பா அந்த கம்பெனியில் வேலை பார்க்கல. அவர் ஏதாச்சும் ஒரு இனோவேட் பண்ணணும், இந்த கம்பெனிக்கு எப்படியாச்சும் ஒரு விதமாக சப்போர்ட் பண்ணணும், ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட பேஷனே அதான் இருந்துச்சு. ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து போராடிக்கிட்டு இருந்தார். போராடி நிறையா இந்த கூகுளுக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட்டாக கொண்டு வந்தார். இந்த கூகுள் இந்த நிலைமைக்கு வந்திருக்குது, இந்த குரோமா இருக்கட்டும், இல்லாட்டி கூகுள் ஆப்ஸாக இருக்கட்டும், இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா அது முழுக்க முழுக்க காரணம் சுந்தர் பிச்சை தான். ஏன்னா அவர் போகும்போது அந்த கூகுள் கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு இல்லாட்டான்னு கூட அப்போ பெரிய கம்பெனி தான், ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தது அந்த டைமில் தான் இவர் போய் அந்த கூகுளில் சேர்றாரு. இந்த அளவுக்கு அந்த கூகுளையும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறாரு. இவரோட டேலண்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஃபவுண்டர்ஸு இவரை இப்போ சிஇஓ, அந்த கூகுளுக்கு சிஇஓ ஆக்கியிருக்காங்க. இப்போ அவர் அந்த கம்பெனிலேருந்து அவரை ஃபயர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ண மாட்டார், ஃபயர் பண்ண மாட்டாங்க. எதனால் ஃபயர் பண்ண மாட்டாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு அவர் ஒரு ரிசோர்ஸு. அந்த கம்பெனியை விட்டு அவர் வெளியில் போனார்னா பல கம்பெனி அவருக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவரு ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி ரன் பண்றதுக்கு கேப்பபிளான ஒரு பர்சன் தான். ஸோ அவரை அந்த கம்பெனி விட்டு கொடுக்காது. அவரே வெளியில போறேன்னு சொன்னாலும் அந்த கம்பெனி அவரை விட்டு கொடுக்காது. அதனால தான் நான் சொல்றேன், அவரு அந்த அவரோட பேஷனுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த பேஷனுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி நீங்களும் உங்க இப்போ அது வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலை தான் உங்க பேஷன்னா, அதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியா என்ன நீங்க பண்ண முடியும், அதுல எப்படி உங்களோட டேலண்ட்டை காட்ட முடியுமோ அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, அதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இல்ல என்னோட பேஷன் வேலை, நான் பண்ற ஒர்க் வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி இருந்தீங்கன்னா, நான் பண்ண வேலை வேற, என்னோட பேஷனே வேற இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, உங்களோட பேஷனுக்கு கொஞ்சம் ஒரு நாளில் ஒரு 3-4 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு நாள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த எஜுகேஷனை நான் தப்பு சொல்ல வரல, எஜுகேஷன் எல்லாத்துக்கும் முக்கியம், வேலைங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியம். எல்லாரும் வேலைக்கு போய் தான் ஆகணும், அன்னன்னைக்கு நீடை நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குதுல்ல, அது ஒரு ட்ராப்பு. அந்த ட்ராப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, இதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கரண்ட் அஃபேர் உள்ள வீடியோஸாக இருக்கட்டும், அந்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் டேக் கேர், பாய்.